வெல்கம் டு டிடிஆரி கிரியேஷன். இன்னைக்கு கிளாஸில் நம்ம எந்த ஸ்டிச்சை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜர்தோசி செயின் ஸ்டிச். சரிங்களா? இந்த ஜர்தோசி செயின் ஸ்டிச்சை வந்து நார்மல் நீடில்லையும் போடலாம், ஜர்தோசி நீடில்லையும் போடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து நார்மல் நீடில் எப்படி போடணுன்றது சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமேட்டு ஜர்தோசி நீடில் எப்படி போடுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து இந்த ஜர்தோசியில் தான் நம்ம செயின் கொடுப்போம். இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீடில் வந்து காது சின்னதாக உள்ளதா வாங்கிக்கோங்க. அது வாங்கும்போது ஜர்தோசியை கையில் எடுத்துகிட்டு போய் ஜர்தோசி வந்து உள்ளே நுழையுதான்னு உள்ளே நுழைஞ்சி என்ன பண்ணணும், பின்பக்கமாக வெளியில் வரணும். ஏன்னா எல்லா நீடிலையும் ஓரளவு நுழையும், ஆனால் அந்த காது வழியாக வெளியில் வரணும். ஏன்னா நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்க த்ரெட்டுக்கு வரணும்ல ஜர்தோசி, அப்படின்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி காது சின்னதாக உள்ள நீடிலாக வாங்கிக்குவாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த செயின் ஸ்டிச் கொடுக்கறதுக்கு நம்ம செயின் வந்து ஒரே சேம் ஈக்குவல் செயினாக தான் கொடுப்போம். அப்படின்றதுனால ஜர்தோசியை ஒரு செயின் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த லெவலில் அந்த செயின் தேவையோ அந்த லெவலில் அந்த ஜர்தோசியை வந்து ஒரே சேம் ஈக்குவல் லெவலில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ஜர்தோசி செயின் ஸ்டிச் போடுறதுங்கிறத பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோங்க. நார்மல் நீடில் த்ரெட்டு கோத்துக்கிட்டு அடிப்பக்கத்துலேருந்து நீடில் மேலே கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு அடிப்பக்கத்துலேருந்து நீடில் என்ன பண்ணுறீங்க, வெளில கொண்டு வரீங்க. ஃபுல்லாக எடுத்துட்டு இந்த ஜர்தோசியை நீடில் கோத்துட்டு அதையும் ஃபுல்லாக கீழே இறக்கிக்கிங்க. இறக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே பக்கத்துலேயே என்ன பண்ணுறீங்க, நீடில் மேலேருந்து கீழே கொடுத்து வெளில எடுக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு செயின் கிடச்சிருச்சிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீடில் இந்த செயின் அப்படி ஃப்ளாட்டாக பிடிச்சிக்கிட்டு செயின் முடியுதில்ல, முடியல அந்த ஜர்தோசிக்கு முன்னாடி நீடில் விட்டு வெளில எடுக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ செயின் வந்து நமக்கு படிமானமாக கிடச்சிருச்சு. திரும்ப அடுத்த ஜர்தோசியை கோத்துக்கிறீங்க. கோத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு எப்படி த்ரெட்டில் கீழே கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி ஜர்தோசியை கொண்டு வந்து பக்கத்துலேயே இந்த கோட்டு மேலேயே நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுங்க. சரிங்களா? உங்களுக்கு எந்த டிசைனில் அந்த செயின் ஸ்டிச்சு தேவையோ அந்த டிசைனை முதல்ல பென்சிலால் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கோட்டு மேலேயே ஜர்தோசியை வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். திரும்பவும் ஜர்தோசியை கோத்துக்கிறீங்க. உங்களுக்கு செயின் கிடைக்குது. நீடில் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் குத்தும்பொழுது கோட்டோடைய மேல் பக்கத்தில் முதல்ல குத்தி அடியிலேருந்து வெளில எடுத்துருங்க. திரும்ப மேலே வரும்போது இந்த கோட்டுக்கும் இந்தாண்ட சைடு, அப்போ உங்களுக்கு செயின் கரெக்டாக வரும், முறுக்கு இல்லாமல். சரிங்களா?
செயின் போடும்போது இந்த செயின் தனியாக வந்துருச்சு பாருங்கள். அப்போ என்ன பண்ணலான்னா உள்ளே அந்த நீடியில் கொடுத்து வெளில எடுத்துருங்க. சரிங்களா? முறுக்கு இருந்ததுன்னா முறுக்கு சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு செயின் கொடுங்க. இப்போ ஜர்தோசியில் செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? நிறைய டைம் இதே மாதிரி செயின் எடுத்துகிட்டு வருதுன்னா ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நம்ம மேலே செயின் கொடுக்கும்போது அது மறைஞ்சிடும். ஓகேங்களா? திரும்ப நீடியில் உள்ளே கொடுத்து அடுத்த செயின் கொஞ்சம் லூஸ் கொடுத்து இந்த செயின் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த வளைவு அழகாக வரணும் அப்படின்னா அது லூஸ் கொடுத்து நம்ம செயினை ஸ்டிச் பண்ணால் தான் இந்த வளைவு அழகாக கிடைக்கும். ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அடுத்த செயின் ஸ்டிச்சு. டூ டைம்ஸ் நம்ம நீடில் வெளில விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் அதில் ஸ்டிச்சிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ண வேண்டியது. சிங்கிள் த்ரெட்டு கொடுத்தாலே போதும், டபுள் த்ரெட்டு தேவையில்லை. சரிங்களா? அடியில் நாட்டை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நார்மல் நீடில் ஒரு செயின் ஸ்டிச் எப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்படி தான் நம்ம செயின் ஸ்டிச் வந்து ஜர்தோசியில் போடணும். அடுத்து வந்து ஜர்தோசி நீடில் எப்படி போடணுன்றதை பார்க்கலாம். இல்லை நார்மல் நீடில் எப்படி ஜர்தோசியில் செயின் ஸ்டிச் கொடுக்கணுன்றதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஜர்தோசி நீடில் எப்படி கொடுக்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? த்ரெட்டை வெளில எடுத்துக்கிட்டு ஜர்தோசி நீடில் ஜர்தோசியை கோத்துக்கிட்டு த்ரெட்டில் ஜர்தோசி இறக்கிட்டு லைட்டாக த்ரெட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு, ஏன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வராது, அதனால் கொஞ்சம் இந்த பாருங்க த்ரெட்டு தெரியுதுங்களா, இவ்வளோ தூரம் கேப் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இங்கே முதல்ல ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. அடியில் இருக்கிற த்ரெட்டை வெளில எடுத்துக்கிட்டு த்ரெட்டில் இருந்து லைட்டாக பொறுமையாக தான் போடணும். அது டக்கு டக்குன்னு போட முடியாது. போட்டுட்டு அங்கேயே ஸ்டிச்சிங் கொடுத்துக்கிட்டோன்னா அப்போ உங்களுக்கு செயின் கிடச்சிருச்சு. திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா
ஏன்னா நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக இழுத்துட்டோம் அப்படின்னா ஜர்தோசி வந்து ஸ்ப்ரிங் வந்து சுருங்கிடும். அதனால தான் பொறுமையாக போடணும். ஓகேங்களா? இங்கே ஒரு செயின் கொடுத்துருங்க. உள்ளே ஒரு செயின் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிட்ட வந்து இங்கே ஒரு செயின் கொடுத்து லாக் பண்ணணும். ஜர்தோசியை லாக் பண்ணுறோம். ஓகேங்களா? திரும்ப என்ன பண்ணுறோன்னா அந்த த்ரெட்டை லாக் பண்ணுறீங்க. த்ரெட்டை லாக் பண்ணிவிட்டு பேக் செயின் ஸ்டிச் கொடுத்துக்குறீங்க. ஏன்னா நம்ம திரும்ப அடுத்த ஜர்தோசி வந்து செயின் ஸ்டிச் எப்படி கொடுக்கணும், இந்த செயினுக்குள்ளே இருந்து ஜர்தோசியை கொடுக்கணும். அப்படின்றதுனால பேக் செயின் கொடுத்து லாக் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த ஜர்தோசியை கோத்துக்கிட்டு ஜர்தோசி செயின் ஸ்டிச் கொடுக்குறீங்க. அதே சேம் ப்ராசஸ் தான். லைட்டாக த்ரெட்டை வந்து லூஸ் கொடுத்து நீடிலுக்கு வெளில வர மாதிரி இப்போ இழுத்துக்கோங்க. அடியிலேருந்து த்ரெட்டை இழுத்துக்கிட்டிங்கன்னா செயின் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா த்ரெட் அந்த ஜர்தோசிக்கு உள்ளே கொடுத்து ஒரு செயின் போட்டு அதுக்கப்புறம் திரும்ப இதை ஜர்தோசியை லாக் பண்ணுறீங்க. இங்கே ஒரு லாக் கொடுத்து பேக் செயின் வரீங்க. பேக் செயினையும் லாக் பண்ணணும். லாக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஜர்தோசியை கோத்து ஃபஸ்ட்டு போடும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு லைன் போட்டிங்கன்னா அதோடைய ட்ரிக்கு எப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஈஸியாக அப்படி நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்கணுன்றது உங்களுக்கு லெவல் தெரிஞ்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அழகாக போட்டுடலாம். அடியிலேருந்து இழுத்திங்கன்னா அங்கே உங்களுக்கு லாக் ஆகிடும். த்ரெட்டை வெளில கொண்டு வரேன். இதை லைட்டாக இழுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு கீழே பொறுமையாக கொண்டு போய் செயின் கொடுத்துட்டோமா. இப்போ ஜர்தோசியிலேருந்து அந்த த்ரெட்டை ஜர்தோசிக்குள்ளேயும் நெடில் விடணும், அந்த த்ரெட்டுக்குள்ளேயும் நெடில் விட்டு செயின் ஸ்டிச் கொடுத்து இப்போ ஜர்தோசியை லாக் பண்ணுறீங்க. லாக் பண்ணிவிட்டு குட்டி லாக்கு, பேக் செயினுக்கு அப்புறம் ஒரு குட்டி லாக்கு. இப்போ ஜர்தோசியை த்ரெட்டில் கோக்குறீங்க. லைட்டாக இழுத்திங்கன்னா ஜர்தோசியோடைய த்ரெட்டும் நல்லா டைட் ஆகிடும். டைட் ஆனதுக்கப்புறம் செயின் கொடுக்குறீங்க. செயின் கொடுத்து ஜர்தோசியை லாக் பண்ணுறீங்க. திரும்ப பேக் செயின் அதை ஒரு தடவை லாக் பண்ணால் தான் நம்ம ஜர்தோசி அடுத்து செயின் கொடுக்கறதுக்கு அழகாக இருக்கும். சரிங்களா? த்ரெட்டு நீங்கள் ஃபுல்லாக இழுத்துட்டிங்கன்னா ஜர்தோசியிலேருந்து த்ரெட்டை வெளில எடுக்க முடியாது. அதனால் த்ரெட்டை கொஞ்சம் லூஸ் கொடுத்தே நீங்கள் அடி த்ரெட்டை வெளில எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக அப்படி பண்ணினீங்கன்னா ஜர்தோசியில் இருக்க த்ரெட்டு டைட் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு செயின் கொடுங்க. அதை லாக் பண்ணிடுவீங்க. திரும்ப ஒரு செயின். இப்போ ஜர்தோசிக்குள்ளே இருந்து த்ரெட்டுக்கு செயின் ஸ்டிச் கொடுத்து ஜர்தோசியை லாக் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா?
லாக் விழுந்துருச்சு. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த த்ரெட்டை அடியில் இழுத்து விட்டுறீங்க. நீடிலால் த்ரெட்டை அடியில் இழுத்து விட்டுட்டு ஓகேங்களா. அதுக்கப்புறம் அடுத்த செயின் போடுறீங்க. இப்போ இதில் முறுக்கு தெரியுது பாருங்கள், அந்த முறுக்கு வரக்கூடாது, முறுக்கு வராதபடி போடணும். இப்போ நம்ம ஜர்தோசி நீடில்லையும் எப்படி போடணுன்றத பார்த்தீங்களா. இதே மாதிரி போட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக பாருங்கள், பொறுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா. நான் போட்டிருக்கிறத காமிக்கிறேன். ஜர்தோசி ஒரு ஸ்ட்ரைட் லைனில் செயின் ஸ்டிச் எப்படி கொடுக்கணுன்றதை ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு செயின் மாடல் பீடு இதில் இருந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஃபுல்லாக வந்து பீடு ஒர்க் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த சைஸுக்கு தகுந்த ஜர்தோசி அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இந்த சைட்லேருந்து இந்த சைடு, இந்த சைட்லேருந்து இந்த சைடு அப்படியே ஸ்டிச்சிங் அவ்வளோதான். நார்மல் நீடிலால் ஸ்டிச்சிங் கொடுத்துட்ருக்கேன். நார்மல் நீடிலால் தான் இதை செய்ய முடியும். இதை வந்து நம்ம ஜர்தோசி நீடிலால் செயின் ஸ்டிச் கொடுத்துருவோம். இந்த கர்வ் மாதிரி வருதில்ல, அது வந்து நம்ம நார்மல் நீடிலால் தான் கோர்த்து எடுக்கணும். ஓகேங்களா. இதே டிசைன் தான் போடணும்னு அவசியம் இல்லை, வேறு டிசைனும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். போட்டுட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, கரெக்ஷன் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.